ஸோ குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் இந்த பேப்பரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சாப்டரில் வந்து என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வென் வேல்யூ ஆஃப் மணி சேஞ்சஸ் வித் டைமு. ஸோ டைமை பொறுத்து மணி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா லெட் சி பி த இனிஷியல் காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட். கேபிட்டல் சியை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா வந்து இனிஷியல் காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட். நம்ம வாங்குகிற எக்யூப்மெண்ட்டோட இனிஷியல் காஸ்ட்டை வந்து சிஎன்னு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஆர்என் அப்படிங்கிறத வந்து அது ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட்டை வந்து நம்ம ஆர்என் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். லெட் வி பி த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸ்மால் வி அப்படிங்கிறத வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். சச் தட் வியை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 + r தி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். விச் இஸ் நத்திங் பட் 1 டிவைடட் பை 1 + r அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து வேறு ஆறுங்கிறது வந்து டிஸ்கவுண்ட் ரேட், விங்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆறுங்கிறது வந்து டிஸ்கவுண்ட் ரேட். ஓகேவா? தென் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபியூச்சர் டிஸ்கவுண்டட் காஸ்ட் வந்து கேபிட்டல் விஎன் அசோசியேட்டட் வித் எ பாலிசி ஆஃப் ரீப்ளேசிங் த எக்யூப்மெண்ட். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபியூச்சர் டிஸ்கவுண்டட் காஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா nth இயரோட எண்டில் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து கேபிட்டல் விஎன் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஆர் நாட் ப்ளஸ் விஆர்1 plus v square r2 plus etc vn-1 rn-1 plus c plus r0 into vn plus vn plus 1 r1 vn plus 2 r2 etc v2n-1 rn-1 plus etc அப்படிங்கிற மாதிரி போகும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா இங்கே வந்து R0ன்னு இருக்கா, அப்போ ஆக்சுவலாக C ப்ளஸ் R0 v⁴ v⁴1 r1 v⁴2 r2ன்னு இதை மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கும். எனிதிங் பவர் 0 வந்து நமக்கு 1ன்னு தெரியும். அதனால தான் இதை வந்து C ப்ளஸ் r0ங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து தனியாக வச்சுருக்கிறோம். v⁴1 r1 தான் vr1, v² r2லேருந்து எப்பவும் போல் வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 0ன்னு போடுறதுனால அந்த v⁴0ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து வந்திருக்காது. ஸோ இதை மாதிரி விஎன்னை வந்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதை வந்து சிம்பிளிஃபையாக வந்து சம்மேஷன் போட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த சி டேர்ம் மட்டும் தனியாக இருக்கும். மிச்சபடி இந்த ரிமைனிங் R0லேருந்து இருக்குல்ல, ஸோ இந்த R0லேருந்து உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி எழுதிடலாம் அப்படின்னா சம்மேஷன் k = 0 to n-1 v⁴k rk அப்படின்ட்டு எழுதிடலாம். k = 0ன்னு போடும்போது இது கிடைக்கும், k = 1ன்னு போட்டால் இது கிடைக்கும், k = 2ன்னு போட்டால் இது கிடைக்கும், n-1 வரைக்கும் இது கிடைக்கும். So into summation k = 0 to infinity vn whole to the v⁴n whole to the power k அப்படிங்கிற மாதிரி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மொத்த ஸ்டெப்பை இப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போது இது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா v⁴n whole power kவை வந்து ஸோ மல்டிப்ளிகேஷனில் உள்ளதை டிவிஷனில் இப்படி போட்டு 1 - vn whole to the power -1 அப்படிங்கிற மாதிரி எழுதிடலாம். அதுக்கு இந்த டேர்மையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி வந்து நமக்கு ஃபார்முலா கிடச்சிருக்குது. எதுக்குன்னா வந்து ப்ரெசன்ட் ஒர்த் வேல்யூக்கு இந்த ஃபார்முலா வந்து கிடச்சிருக்குது. ஸோ இதில் விஎன் வந்து மினிமமாக இருக்கணும்னா எப்பவும் போல் இந்த மினிமம் வேல்யூ வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா வந்து vn + 1 - vn வந்து ஒன்று > 0 இருக்கணும், அல்லது vn-1 - vn வந்து > 0 வந்து இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நமக்கு விஎன்னுக்கு ப்ரெசன்ட் ஒர்த்துக்கு வந்து மினிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு vn + 1 - vn வந்து என்னது கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக விஎன்னுக்கு வந்து ஆன்சர் வந்து இதுவா
இப்போ விஎன்னுக்கு ஆன்சர் வந்து இதுவா? அப்போ அதுலேயே விஎன் ப்ளஸ் ஒன்னுன்னு வேணால் என்ன செய்யணும்? எண்ணுக்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணணுமா? அப்போ என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னு போடும்போது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி சம்மேஷன் வந்து கே ஈக்குவல் டு 0 to n இருக்கும். வி பவர் கே ஆர் பவர் கே தான். ஸோ இந்த இடத்துல டிவிஷன் டிவைடட் பை அப்படிங்கிறது ஒன்று வரும், அது போடாமல் விட்டுருக்காங்க, போட்டுக்கோங்க. அண்டு 1 மைனஸ் வி பவர் என் ஹோல் இன்வர்ஸ். ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், n + 1 அப்படின்ட்டு போட்டிருப்போம். ஹோல் இன்வர்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ நமக்கு vn + 1க்கு தான் வந்து நமக்கு இந்த டேர்ம் அப்படியே வந்து எழுதியிருக்கோம். இந்த இடத்துல டிவிஷன் ஒன்று வரணும். மைனஸ் vnக்கு வந்து அப்படியே வந்து நம்ம இங்கே போட்டுடுறோம். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வி பவர் என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் வி இன்ட்டு வி பவர் என் டிவைடடு பை 1 மைனஸ் வி பவர் என் ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போது விஎன் ப்ளஸ் 1 மைனஸ் விஎன்னுக்கு தான் வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைக்கிது. சிமிலர்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா vn மைனஸ் 1 மைனஸ் vn கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும், vn மைனஸ் vn மைனஸ் 1க்கு. ஓகேவா? ஏன்னா இங்கே n + 1 இருந்தபோது இங்கே n இருக்குது. அப்போ இங்கே n இருந்தால் இங்கே n மைனஸ் 1 அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வந்துருதோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கீழே உள்ளது ஆன்சரை வந்து நம்ம எழுதிடலாம். Since v is the depreciation value of money, ஸோ விங்கிறது வந்து டெப்ரிசியேஷன் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அப்படிங்கிறதுனால இட் வில் பி ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. ஸ்மால் v வந்து எப்போவுமே வந்து 1 விட சின்னதாக இருக்கும். ஸோ 1 விட சின்னதாக இருக்கும் அப்படின்னா அப்போ 1 மைனஸ் v வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? 1 மைனஸ் v will always be positive. v வந்து லெஸ் தேன் 1ன்னா 1 மைனஸ் v வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0 தானே, கண்டிப்பாக பாசிட்டிவாக தானே இருக்க முடியும். லெஸ் தேன் 1 இருந்தால் அதனால் அது பாசிட்டிவ் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ 1 மைனஸ் v வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டேர்முமே வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். v பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் v ஹோல் பவர் n ப்ளஸ் 1 இந்த டிவிஷன் டேர்ம் வந்து அப்படியே வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அப்போ vn + 1 மைனஸ் vn வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு போடுறோம். அப்போது இது கிரேட்டர் தேன் 0ன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்ஹெச்எஸும் வந்து நம்ம கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ கிரேட்டர் தேன் 0ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே என்னது இருக்குது ஆக்சுவலான்னா v பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் v பவர் n ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் n மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் v இன்ட்டு v பவர் n இருக்குது. ஸோ இது வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்கணும். அப்போ இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா rn கிரேட்டர் தேன் 1 மைனஸ் v இன்ட்டு v டு த பவர் n அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எழுதியிருப்போம், rn கிரேட்டர் தேன் 1 மைனஸ் v இன்ட்டு vn அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இதை எழுதின மாதிரி நெக்ஸ்ட்டு இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அது லெஸ் தேன் 0 அப்படிங்கிறதுனால rn மைனஸ் 1ங்கிறது வந்து லெஸ் தேன் 1 மைனஸ் v இன்ட்டு vn அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இது ஒன்று இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ rn லெஸ் தேன் 1 மைனஸ் v இன்ட்டு vn அப்படின்ட்டு இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம ரிவர்ஸில் எழுதணும்னா 1 மைனஸ் v இன்ட்டு vnங்கிறது லெஸ் தேன் rn அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்னது கிடைச்சிரும் அப்படின்னா rn மைனஸ் 1 லெஸ் தேன் 1 மைனஸ் v இன்ட்டு vn லெஸ் தேன் rn அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிரும். ஸோ 1 மைனஸ் v இன்ட்டு கேபிட்டல் vn இருக்குதா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். 1 minus v into capital Vn is nothing but c plus r0 plus vr1 plus v square r2 etc. vn minus 1 rn minus 1 divided by 1 plus v square etc. vn minus 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஏன்னா since 1 minus v into vn 1 minus v power n into 1 minus v the whole inverse equal to summation v power k அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அதனால்
the expression which lies between Rn-1 and Rn. the expressionனா இந்த expression இருக்குல்ல, இதுதானே Rn-1க்கும் Rnக்கும் இடையில இருக்குது. the expression which lies between இதுனா இந்த expression is called the weighted average. இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் த ப்ரீவியஸ் n இயர்ஸ் வித் 1 v ஸ்கொயர் எக்ஸெட்ரா vn-1 ஆஸ் வெயிட்ஸ். ஸோ இதில் வந்து 1 v ஸ்கொயர் v கியூப் எக்ஸெட்ரா vn-1ங்கிறது வந்து வெயிட்ஸு. ஸோ இதை தான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சில ப்ராப்ளமில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த தியரி பார்ட்டு. ஸோ இதில் ரிமார்க் என்னது அப்படின்னா வந்து ப்ரொசீஜர் ஃபார் டிட்டர்மைன் த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட். ஸோ ப்ராப்ளமில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபார் ஈச் ஆஃப் த இயர்ஸ் யூஸிங் த ஃபார்முலா இது. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் Rn-1 v⁻n-1 அப்படின்ட்டு. வேர் விக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா 1 + r த ஹோல் இன்வர்ஸ். இந்த v இருக்குல்ல, ஸோ இந்த விக்கு ஃபார்முலா வந்து 1 + r த ஹோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா காஸ்ட் ப்ளஸ் அக்யூமுலேட்டட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்டைன்ட் இன் ஸ்டெப் 1. அதாவது நம்மளோட ஒரிஜினல் காஸ்ட்டை வந்து இந்த ஸ்டெப் 1ல் கிடச்சிருக்க ஆன்சரோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணி விடணும். அதுதான் வந்து காஸ்ட்டு ப்ளஸ் அக்யூமுலேட்டட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறது. அது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த கியூமுலேட்டிவ் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். கியூமுலேட்டிவ் ப்ரெசன்ட் வேல்யூனா என்னென்னு தெரியும்ல, ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போடுவோம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போடுவோம். ஸோ அது தெரியும்ல, அதுதானே கியூமுலேட்டிவ் அடிஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த கியூமுலேட்டிவ் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். அதுதான் வந்து சம்மேஷன் v⁻n-1 அப்படிங்கிறது. ஸோ நாலாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா டிட்டர்மைன் த ஆனுவலைஸ்டு காஸ்ட். ஆனுவலைஸ்டு காஸ்ட்டை வந்து நம்ம கேபிட்டல் W ஆஃப் n அப்படின்ட்டு டினோட் பண்ணுறோம் பை டிவைடிங் த என்ட்ரிஸ் அப்டைன்ட் இன் ஸ்டெப் 2 பை த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் இன் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 2ல் கிடச்சிருக்கிற ஆன்சரை வச்சுக்கிட்டு ஸ்டெப் 3ல் உள்ள ஆன்சரை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா W ஆஃப் n, ஆனுவலைஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ ஒரு கரலரி வந்து என்னது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வென் டைம் வேல்யூ ஆஃப் மணி இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து வேல்யூ ஆஃப் மணி வந்து சேஞ்ச் வித் டைம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மேலே பார்த்துருக்கோம். சப்போஸ் வேல்யூ ஆஃப் மணியை வந்து கன்சிடர் பண்ணலை அப்படின்னா தென் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் 0. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவாயிரும் அப்படின்னா வந்து 0 ஆயிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 0 ஆச்சு அப்படின்னா ஆர் வந்து 0 ஆச்சு அப்படின்னா தென் வி அப்ரோச்சஸ் யூனிட்டி அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஏன்னா வி ஈக்குவல் டு 1 + r த ஹோல் இன்வர்ஸ் தானே. ஸோ மணி வந்து கன்சிடர் பண்ணலை அப்படின்னா ஆர் பிகம்ஸ் 0, therefore v பிகம்ஸ் 1. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து இதை மாதிரி வந்து கிடச்சிரும். எனக்கு டினாமினேட்டரில் நமக்கு என்னது இருந்ததுன்னா 1 + v ஸ்கொயர் எக்ஸெட்ரா v⁻n-1 இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒன்று அப்ரோச்சஸ் 1 அப்படின்னா டினாமினேட்டரை வந்து நம்மளால் இதை மாதிரி எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஒரு கரலரி. நெக்ஸ்ட் தியரி என்னது அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் எக்யூப்மெண்ட் அமாங் டூ. ஸோ நம்மள்கிட்ட 2 எக்யூப்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் ஏ மெஷின் பி அப்படின்ட்டு 2 இருக்குது அப்படின்னா அந்த 2ல் எதை சூஸ் பண்ணுறது, எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா கன்சிடர் த கேஸ் ஆஃப் 2 எக்யூப்மெண்ட்ஸ் சே ஏ அண்ட் பி.
we first find the best replacement age for both equipments by making use of this formula. ஸோ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு மெஷின் ஏயும் பியும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏங்கிற மெஷினை வந்து எத்தனை வருஷம் கழித்து மாற்றணும், பிங்கிற மெஷினை வந்து எத்தனை வருஷம் கழித்து மாற்றணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம்னா இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிப்போம். Rn - 1 less than 1 - v into Vn less than Rn அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். Let the optimum replacement age for A and B comes out to be N1 and N2. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அந்த வேல்யூஸை வந்து நம்ம N1 N2 அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் N1ங்கிறது வந்து ஒரு 3 வருஷம்னு இருக்கலாம், N2ங்கிறது வந்து ஒரு 6 வருஷம் அப்படின்ட்டு இருக்கலாம். ஓகேவா. ரெண்டாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா கம்ப்யூட் த ஃபிக்ஸட் ஆனுவல் பேமெண்ட், அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கு தனித்தனியாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, C plus R0 plus VR1 plus VR2 V square R2 plus etc. Vn minus 1 Rn minus 1 divided by 1 plus V square etc. Vn minus 1 அப்படின்ட்டு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் n equal to n1 ஃபார் எக்யூப்மெண்ட் A அண்ட் n equal to n2 ஃபார் எக்யூப்மெண்ட் B. ஸோ அதில் வந்து n1ஓட வேல்யூவை வந்து ஏல சப்ஸ்டியூட் பண்ணணும், n2ஓட வேல்யூவை வந்து பியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னங்க இந்த இருக்குல்ல இந்த எண்ணுக்கு பதிலாக n1 சப்ஸ்டியூட் பண்ணணும் மெஷின் ஏக்கு, அதே n2வை சப்ஸ்டியூட் பண்ணணும் மெஷின் பிக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் W ஆஃப் N1 லெஸ் தேன் W ஆஃப் N2ன்னு கிடச்சிது அப்படின்னா நம்ம எக்யூப்மெண்ட் ஏவை சூஸ் பண்ணுவோம், மெஷின் ஏவை. W ஆஃப் N1 கிரேட்டர் தேன் W ஆஃப் N2ன்னு கிடச்சிது அப்படின்னா வந்து எக்யூப்மெண்ட் பியை சூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே ஈக்குவல்னால் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ரெண்டு மெஷின் இருந்ததுன்னா அந்த ரெண்டு மெஷினில் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மெஷினோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வச்சுக்கிட்டு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டில் அந்த ஏஜை சப்ஸ்டியூட் பண்ணி எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதை வச்சுட்டு ஒரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லெட் த வேல்யூ ஆஃப் மணி அசியூம்டு டு பி 10% பெர் இயர். ஸோ வேல்யூ ஆஃப் மணிங்கிறது வந்து 10% அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். சப்போஸ் தட் த மெஷின் ஏ இஸ் ரீப்ளேஸ்ட் ஆஃப்டர் எவ்ரி 3 இயர்ஸ். ஸோ மெஷின் ஏவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதை மாதிரி மெஷின் பி இஸ் ரீப்ளேஸ்ட் ஆஃப்டர் எவ்ரி 6 இயர்ஸ். மெஷின் பியை வந்து நம்ம 6 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா த yearly cost are given for the machines as below. இயர்லி காஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த மெஷினை ரன் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இந்த டேபிளர் காலமில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டிட்டர்மைன் விச் மெஷின் ஷுட் பி பர்ச்சேஸ்டு. ஸோ எந்த மெஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு லாபம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் மணி கேரிஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே வந்து மணி தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் ப்ரெசண்ட் ஒர்த்து ஆஃப் த மணி வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரெசண்ட் ஒர்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து V ஈக்குவல் டு ஜென்ரலாக இங்கே வந்து 100 பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் R அப்படிங்கிற மாதிரி Vயை வந்து நம்ம போடுவோம். ஓகேவா. ஆக்சுவலாக விக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம் 1 + R த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து மணியை பொறுத்து டிசைட் பண்ணுறதுனால வந்து நம்ம 100க்கு வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 100 / 100 + R போடணும். ஆனால் ரேட் வந்து 10% அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறதுனால ஆருக்கு பதிலாக 10 அப்படிங்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடுவோம். அப்போது 100 / 110 அப்படின்ட்டு கிடைக்கும். விச் இஸ் நத்திங் பட் 10/11. 10/11 வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.9091 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ மெஷின் ஏவை வந்து ரீப்ளேஸ்டு ஆஃப்டர் எவ்ரி 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மெஷின் ஏவை வந்து மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதுனால டோட்டல் டிஸ்கவுண்டட் காஸ்ட்டை வந்து 3 வருஷத்துக்கு வந்து மெஷின் ஏக்கு வந்து கண்டுபிடிப்போம். ஸோ 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது C + R0 + VR1 அப்படின்ட்டு நம்ம போடணும். இதுதான் வந்து C
இதுதான் வந்து R0, இதுதான் வந்து R1 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். விக்கு ஆன்சர் வந்து 0.9091 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்னது கிடைக்கும்? சிக்கு பதிலாக 1000 போடணும், ப்ளஸ் R0க்கு பதிலாக 200 இன்ட்டு 0.9091 அப்படின்ட்டு போடணும், ப்ளஸ் ஸோ VR1 V ஸ்கொயர் R2 ப்ளஸ் 400 இன்ட்டு 0.9091 தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கோம். அதாவது இல்லை இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை R0 அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, R1 அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, R2 அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ R0 V1 R1 VR1 V ஸ்கொயர் R2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டது அப்படின்னா. ஸோ ரெண்டாவது வேல்யூக்கு தான் V ஒரு டைம் மல்டிபிள் ஆகும், மூணாவது வேல்யூனா வந்து 2 தடவை மல்டிபிள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது கிடைக்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ₹1512 அப்படின்ட்டு கிடைக்கிது மெஷின் ஏக்கு. ஸோ மெஷின் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் மெஷின் பி, ஆனால் 6 வருஷத்துக்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 6 வருஷத்துக்கு கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? பவர் n-1 போடும்போது 9091 ஹோல் டு த பவர் 5 வரைக்கும் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குதா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவான 1700 வந்து நம்ம அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து 100 இன்ட்டு 0.9091 அப்படின்ட்டு போடுவோம். அப்புறம் 200 இன்ட்டு 0.9091 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு போடுவோம். அதுக்கப்புறம் 300 இன்ட்டு 0.9091 த ஹோல் க்யூப்னு போடுவோம். அடுத்தது 400 இன்ட்டு 0.9091 த ஹோல் டு த பவர் 4 போடணும். லாஸ்ட்டாக 500 இன்ட்டு 0.9091 ஹோல் டு த பவர் 5 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இதெல்லாம் போட்டு சிம்பிளிஃபை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோன்னா நமக்கு 2765 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வந்து கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்கவுண்டட் காஸ்ட் ஃபார் மெஷின் ஏ, மெஷின் பி தனித்தனியாக வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? ஆவரேஜ் காஸ்ட் என்னது? மெஷின் ஏக்கு வந்து 3 வருஷம் லைஃபு, மெஷின் பிக்கு 6 வருஷம் லைஃபுங்கிறதுனால அதை 3ஆல் டிவைட் பண்ணணும், இது 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து 504 அப்படின்ட்டு கிடைக்கிது, இங்கே 461 அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கிது ஆவரேஜ் காஸ்ட்டு. This shows that the apparent advantage is with machine B. ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் எது கம்மி அப்படின்ட்டு பார்த்தோன்னா வந்து மெஷின் பி தான் வந்து கம்மி. அப்போ நம்ம மெஷின் பியை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து லாபம் அப்படின்ட்டு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா த கம்பேரிசன் இஸ் அன்ஃபேர், அது வந்து நேர்மையாக இருக்காது. ஏன்னா சின்ஸ் த பீரியட் ஃபார் விச் த காஸ்ட் கன்சிடர்டு ஆர் டிஃபரண்ட், நம்ம பீரியட் வந்து வேறு வேறையா. ஏன்னா மெஷின் ஏக்கு வந்து நம்ம 3 வருஷத்தை கன்சிடர் பண்ணியிருக்கோம், பட் மெஷின் பிக்கு வந்து நம்ம 6 வருஷத்தை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் வேறு வேறு வருஷமா. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த மெஷின் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மெஷின் ஏவையுமே வந்து நம்ம 6 வருஷத்துக்கு வந்து டோட்டல் டிஸ்கவுண்டட் காஸ்ட் என்ன வருது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ மெஷின் ஏக்கு வந்து டோட்டல் டிஸ்கவுண்டட் காஸ்ட் 6 வருஷத்துக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி என்ன ஆன்சர் வருது அப்படின்னா வந்து 2647 அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? எப்படி மெஷின் பிக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல, ஸோ மெஷின் பிக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற மாதிரியே மெஷின் ஏக்கும் நம்ம இதே மாதிரி கண்டுபிடிச்சி வச்சோன்னா 2647 வருது. ஆனால் மெஷின் இது வந்து மெஷின் ஏக்கு, மெஷின் பிக்கு வந்து 2765 வருது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 118 வித்தியாசமாக வந்து வருது. ஓகேவா? அப்போ ஏ வந்து பியை விட 118 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஏவை சூஸ் பண்ணுறது தான் வந்து லாபம் அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து வேறு வேறு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து எந்த மெஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரே சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸை வச்சுக்கிட்டு தான் ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து தான் வந்து கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி
when value of money changes with time, value of money டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தியரி பாட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ப்ரொசீஜர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 எக்யூப்மெண்ட்டு அல்லது 2 மெஷின் இருந்துச்சு அப்படின்னா அதில் பெஸ்ட் எதுங்கிறத எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.